நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மதச்சடங்கு நம்பிக்கையால் 3 வயது குழந்தை உயிரிழந்த சோகம். குழந்தையை பட்டினி போட்டு பெற்றோரை கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயின் மதத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தாரா என்ற ஒரு மதச்சடங்கை கடைபிடிப்பது வழக்கம். வயதானவர்கள் இது போன்ற மதச்சடங்கை கடைபிடித்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து உயிரை துறப்பது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 3 வயது குழந்தை வியானா என்பவர் சந்தாரா முறையில் உயிர் நீத்தார். இது தொடர்பாக அவர் கோல்டன் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற போதுதான் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐடி துறையில் பணியாற்றும் பியூஷ் மற்றும் வர்ஷா ஜெயினின் மகள் வியானா. 3 வயதான அவருக்கு மூளையில் கட்டியிருப்பது கடந்த ஆண்டு டிசம்பரில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுமிக்கு பல்வேறு இடங்களில் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனால் உடல்நிலை குணமடையவில்லை. பல லட்சம் செலவு செய்தும் சிறுமியின் உடல்நிலை சரியாகவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த மார்ச் 21ஆம் தேதி ஜெயின் மதகுரு ராஜேஷ் முனி மகாராஜ் என்பவரை இந்தூரில் சந்தித்து ஆலோசனை கேட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சந்தாரா முறையில் குழந்தை உலகை விட்டு பிரியலாம் என முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன் 10 நிமிடத்திற்கு பின்னர் குழந்தை வியானா உயிரிழந்தார். ஏற்கனவே குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த குழந்தையின் மரணம் கோல்டன் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சந்தாரா முறையில் மரணமடைந்த உலகின் இளம் வயது நபர் வியானா என்று சாதனை புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பெற்றோரின் மூட நம்பிக்கையால் குழந்தையை கொன்றுவிட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நெட்டிசன்கள் குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வதை எந்த மதம் அனுமதிக்கிறது என கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர். சந்தாரா முறை சட்டவிரோதமானது என கடந்த 2015ஆம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை கண்டித்து தேசிய அளவில் ஜெயின் மதத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த மாதமே இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.